Match number 13 CSK vs DC. இது DC செகண்ட் ஹோம் கிரவுண்ட் விசாகப்பட்டினம்ல நடக்க போகுது இந்த மேட்ச். விசாகப்பட்டினம்ல இருக்க தலை ஃபேன்ஸுக்கெல்லாம் தலை தரிசனம் உண்டு. நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ். இது வரையும் சிஎஸ்கே வர்சஸ் டிசி அட்வான்ஸ் ஸ்டாட்ஸ் பார்த்தினா இது வரையும் 29 மேட்ச் நடந்திருக்கு. இதில் சிஎஸ்கே 19 மேட்ச் ஜெயிச்சிருக்கு, டிசி 10 மேட்ச் ஜெயிச்சிருக்கு. இந்த அட்வான்ஸ் ஸ்டாட்ஸில் சிஎஸ்கே தான் அப்பர் ஹேண்ட், கிளியர் எட்ஜு சிஎஸ்கே பக்கம் தான் இருக்குது. சிஎஸ்கே லாஸ்ட்டு 2 மேட்ச் ஜெயிச்சுட்டு வராங்க. அந்த கான்ஃபிடன்ஸ் சிஎஸ்கே பக்கம் இருக்குது. இது சிஎஸ்கேக்கு அட்வான்டேஜாக இருக்கும். டிசி பார்த்தோன்னா லாஸ்ட்டு 2 மேட்ச் தோத்துட்டு தான் வராங்க. அவங்க செகண்ட் ஹோம் கிரவுண்டில் எப்படியாச்சும் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. எனிவே இங்கே பிச் ரிப்போர்ட் பார்க்கலாம். இங்கே பிச் ரிப்போர்ட் பார்த்தோன்னா மோஸ்ட்லி பேட்டிங் ஃப்ரெண்ட்லி விக்கெட் தான் இருக்கும். பவர் பிளேயில் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நல்லா பவுலிங் பண்ணால் விக்கெட் கிடைக்கும். பேட்ஸ்மென்ஸ் பவர் பிளே வரையும் சர்வே ஆகிட்டாங்கன்னா நல்லா ஸ்கோர் அடிக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது இந்த ஸ்டேடியமில். இது வரையும் இங்கே 13 ஐபிஎல் மேட்ச் நடந்திருக்கு. ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண டீம் 6 மேட்ச் ஜெயிச்சிருக்கு. சேஸ் பண்ணுற டீம் 7 மேட்ச் ஜெயிச்சிருக்கு. இங்கே ஃபஸ்ட் இன்னிங் ஆவரேஜ் ஸ்கோர் 149 இருக்குது. இங்கே டாஸ் ஜெயிச்சு கேப்டன் கண்டிப்பாக ஃபீல்டிங் தான் எடுப்பாங்க. டியூ ஃபேக்டரோடு இருக்க காரணத்தினால் ஃபீல்டிங் பண்ண தான் நல்லா வாய்ப்பு இருக்கும். இது ஒரு ஃப்ரெஷ் விக்கெட்டான காரணத்தினால். இது டெல்லி செகண்ட் ஹோம் கிரவுண்டில் நடந்தாலும் மேட்ச்சு சிஎஸ்கேக்கு தான் அதிகமாக சப்போர்ட்ஸ் வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இது சிஎஸ்கே டீமுக்கு அட்வான்டேஜாக இருக்கும். சிஎஸ்கே டீமில் எல்லாருமே ஃபார்மில் தான் இருக்கான்னு சொல்லலாம். அது பேட்டிங் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், பவுலிங் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும். லாஸ்ட்டு 2 மேட்ச்சில் பவுலிங் பேட்டிங் ரெண்டுமே பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு மேட்ச்சில் கொஞ்சம் டெத் பவுலிங் கொஞ்சம் வீக்காக தெரிஞ்சுது. அது லாஸ்ட்டு மேட்ச்சில் பத்திரானா அது கவர் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம். சிஎஸ்கே ஓப்பனர்ஸ் ருத்ராஜ் கைக்வால் கொஞ்சம் ஸ்லோவாக ஆனாலும் ரச்சின் ரவீந்திரா செம்மையாக அக்ரெசிவ் ஆடுறாரு. இது அவங்க டீமுக்கு ரொம்ப அட்வான்டேஜ். மிடில் ஓவரில் துபே கூட செம்மையாக ஃபார்மில் இருக்கிறார். அஜின்கே ரஹானே மட்டும் கொஞ்சம் டச்சில் இருக்கிறார். அவர் ஃபார்ம் புஸ்டர்னா சிஎஸ்கேக்கு இன்னும் குறைய சொல்ல தேவை. எனிவே சிஎஸ்கே லாஸ்ட்டு ஆடின டீமோட தான் வருவாங்க. ஒரு ஸ்பின்னர் சாக்ரிஃபைஸ் பண்ணிகிட்டே வராங்க, ஆனாலும் அவங்க அந்த டீமோட தான் வருவாங்க. ஓப்பனர்ஸாக ரச்சின் ரவீந்திரா, ருத்ராஜ் கைக்வாட், 1 டவுனில் அஜின்கே ரஹானே, நம்பர் 4 சிவம் துபே, நம்பர் 5 டேரல் மிச்சல், நம்பர் 6 சமீர் ரிஜி, நம்பர் 7 ரவீந்திர ஜடேஜா, நம்பர் 8 MS தோனி, நம்பர் 9 தீபக் சஹர், நம்பர் 10 துஷார் தேஷ்பாண்டே, நம்பர் 11 மதிஷா பத்திரானா, இம்பேக்ட் பிளேயராக முஸ்தபிஜுர் ரஹ்மான். டிசி டீம் பார்த்தோன்னா லாஸ்ட்டு 2 மேட்ச் தோத்துட்டு வராங்க. அந்த மூமெண்ட் அவங்க சைடு லோவாக தான் தெரியும். டிசிக்கு வார்னர் நல்லா ஃபார்மில் இருக்காருன்னு சொல்லலாம். இன்னொரு ஓப்பனர் மிச்சல் மார்ஸ் நல்லா ஸ்டார்ட் பண்ணாலும் அது பெரிய இன்னிங்ஸாக கன்வெர்ட் பண்ண மாட்டுறாரு. ரிஷப் பண்ட் கூட 1.5 வருஷம் கழித்து பரவாயில்ல, ஓகே ஓரளவுக்கு ஆடுறாருன்னு சொல்லலாம். இவங்களுக்கு மிடில் ஆர்டரில் கொஞ்சம் கன்சர்ன்ஸ் இருக்குது. லாஸ்ட்டு மேட்ச்சில் ஸ்டப்ஸ் நல்லா ஃபார்மில் வந்தார். அக்ஷர் பட்டேல் கூட நல்லா ஃபார்மில் தான் இருக்கார். இது அவனுக்கு மிடில் ஆர்டரில் நல்ல அட்வான்டேஜ். இவங்க பவுலிங் டிபார்ட்மெண்ட் பார்த்தோன்னா ஃபுல்லாக இவங்களுக்கு ஸ்பின் பவுலர்ஸ் மேலே தான் இவங்களுக்கு ஃபுல் பொட்டன்ஷியல் டிபெண்ட்ஸ் ஆகிருக்கு. அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ் இவங்க 2 பேர் நல்லா ஸ்பின் போடுறாங்கன்னு சொல்லலாம். இவங்க 2 பேரால் சிஎஸ்கே பேட்ஸ்மேன்ஸ்க்கு த்ரெட் இருக்கேன்னு சொல்லலாம். பேஸ் பவுலிங் பார்த்தோன்னா கூட லாஸ்ட் மேட்ச்சில் நல்லா தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. கலீல் நல்லா போட்டாருன்னு சொல்லலாம். ஆண்ட்ரட் நோட்டியா இன்ஜூரிலேருந்து கம்பேக் கொடுக்குறாரு. அவர் லாஸ்ட் மேட்ச்சில் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தார். அவர் நல்ல எக்ஸ்பீரியன்ஸான பவுலர். எப்படியாச்சும் கூட கம்பேக் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மேட்ச்சில் எப்படியாச்சும் லாஸ்ட் 11 பிளேயிங் 11ஓட வரமாட்டாங்க, கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணுவாங்க. இவங்களோட பெஸ்ட் பிளேயிங் 11 பார்க்கலாம். ஓப்பனர்ஸாக டேவிட் வார்னர், மிச்சல் மார்ஸ், 1 டவுனில் ரிக்கி பாய் ஆர் பிருத்வி ஷா, நம்பர் 4 ரிஷப் பண்ட், நம்பர் 5 ஸ்டப்ஸ், நம்பர் 6 அக்ஷர் பட்டேல், நம்பர் 7 சுமித் குமார், நம்பர் 8 குல்தீப் யாதவ், நம்பர் 9 முகேஷ் குமார், நம்பர் 10 ஆண்ட்ரிட் நோட்டியா, நம்பர் 11 கலீல் அஹமத். இம்பாக்ட் பிளேயருக்கு அபிஷேக் பொரல் ஆர் இஷாந்த் சர்மா. இந்த பிளேயிங் 11ஓட வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது இவங்க டீமுக்கு. இந்த மேட்ச்சில் நீங்கள் டிசி ஜெயிக்குமா இல்லை சிஎஸ்கே ஹேட்ரிக் வின் பண்ணுமான்னு சொல்லிட்டு கீழே காமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே.